டெய்லி தோசையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வேறு சட்னி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. இன்றைக்கி வந்து முள்ளங்கி சட்னி பண்ணலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு முள்ளங்கி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, சீரகம், மல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதுவும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்க முள்ளங்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சோம்னா போதும். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி